நீங்க இந்த டிக் ப்ராப்ளத்துக்கு வந்து நிறைய சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலாக நிறைய வியூவர்ஸ் வந்து அதனால பெனிஃபிட் ஆயிருக்காங்க. பட் இருந்துமே ஒரு சில பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேம் சொல்றபடி நாங்கள் ட்ரை பண்ணோம், ஆனாலும் வந்து எங்களோட டாகுக்கு அந்த பிரச்சனை போகவே இல்லைன்றாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்றது? ரொம்ப வஸ்ட்டாக இருந்ததுன்னா ஷாம்பு எதுவுமே கேட்கலன்னா டாக்டர்கிட்ட போய் ஒரு டிக் இன்ஜெக்ஷன் போட்டுங்க. டிக் இன்ஜெக்ஷன்றது ரெகுலராக பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு வந்து லிவர் கிட்னிலாம் பாதிக்கணுவாங்க. ஸோ அந்த இன்ஜெக்ஷன் வந்து ரொம்ப வஸ்ட்டாக போச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஃப்ளோரு வீட்டை க்ளீன் பண்ணும். டிக்கு மெடிசன் வந்து உங்களுக்கு டாக்டர்கிட்டே கிடைக்கும். அந்த இது வச்சு ஃப்ளோர் க்ளீனர் மாதிரி வந்து போட்டுட்டு ஒரு 5 to 10 ட்ராப்ஸ் போட்டுட்டு வீடை ஃபுல்லாக சுத்தம் பண்ணுங்க. அந்த சொல்யூஷனில் பண்ணிங்கன்னா தான் இருக்கிறது திருப்பி ஏறாமல் இருக்கும். மேலே இருக்கிறது கொட்டிடும், திருப்பி திருப்பி அது மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது ஏறும் போது உங்களுக்கு டிக் ப்ராப்ளம் எப்பவுமே ரெகுலராக இருக்கும். அதை க்ளீன் பண்ணிட்டு ஒரு 2 நாளைக்கு அந்த இடத்துல டாகை விடாதீங்க. லிக் பண்ணக்கூடாது, அது வந்து ரொம்ப பாய்சனு, அதனால அதை லிக் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து இதை மட்டும் க்ளீன் பண்ணக்கூடாது, டாகை மட்டும், வீட்டையும் க்ளீன் பண்ணணும். ஸோ அப்போதான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் வரும். ஓ, அதாவது டாக்ஸையும் அவங்க பார்த்துக்கணும், ப்ளஸ் அந்த ஃப்ளோரையும் நம்ம ஹைஜீனாக வைக்கணும். ஹைஜீனிக்காக அந்த டிக்ஸை வந்து கிளியர் பண்ணணும் நீங்கள் வீட்டிலேருந்து ஃபர்ஸ்ட். இல்லை மல்டிபிள் ஆகிட்டே மறுபடியும் ஏறும். ஓ, இந்த விஷயம் ஐ திங்க் இதுதான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்போ. ஆமாம்.